சரி, அவங்க பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ போட்டியில் தோத்தாச்சு, அடுத்து என்று விக்ரம் சொல்லி முடிக்கும் முன்பே, அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ அதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஆனால் உங்கள் கையால் என்னோட உயிர் போகிறத நான் விரும்பலை என்று சொன்ன கோவிந்த் டக்கன பாய்ந்து அஜய் கீழே போட்டிருந்த துப்பாக்கியின் மீது விழுந்தவர் அதை எடுத்து தன்னுடைய கழுத்தில் தானே சுட்டு கொண்டார். அதை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் பயத்தில் அலறினார்கள். அஜயின் கண்களில் தன்னுடைய அப்பா அம்மாவின் சாவிற்கு நியாயம் கிடைத்து விட்டதை போன்ற ஒரு நிம்மதி தெரிந்தது. இன்னொரு புறம் சுந்தர் கிருஷ்ணா முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் வெறுமையான கண்களுடன் இறந்து கிடந்த தன்னுடைய மகனையே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த மொத்த இடமும் மயான அமைதியில் இருந்தது. கிருஷ்ணா குடும்பம் அந்த காட்சியை பார்த்து அதிர்ச்சியில் ஆடி போயிருந்தது. விக்ரமின் உண்மையான பவர் என்ன என்பதை அங்கே இருந்த எல்லோரும் அறிந்து கொண்டார்கள். சுந்தர் கிருஷ்ணாவுக்கு தன்னுடைய மகன்களிடமிருந்து இந்த நாட்டையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிய நிம்மதி இருந்தது. அஜய் நேராக விக்ரமின் அருகில் வந்து அவன் கையை பிடித்து, இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் அப்பா அம்மாவை இழந்த வழிக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கும். என்னை சமாதானப்படுத்தவும் தேத்தவும் உங்களால முடிஞ்சதையெல்லாம் எனக்காக பண்ணுனீங்க. எனக்கு இது போதும். காலம் முழுக்க உங்களுக்காக நான் நிற்பேன் என்று விசுவாசத்துடன் சொன்னான். அப்போது சுந்தர் கிருஷ்ணா மெதுவாக எழுந்து விக்ரமிடம் வந்து, விக்ரம், எங்களோட கிருஷ்ணா ஃபேமிலி உனக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு. இனிமே நீ தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன். உன்னை தாண்டி இங்கே எதுவுமே நடக்காது. நீ எடுக்கிற முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம குடும்பத்தையும் இந்த நாட்டையும் காப்பாற்ற நான் என்னோட மகன்களை இழந்தாலும் அது எனக்கு கவலையாக தெரியல. மனசு முழுக்கவும் நிம்மதி மட்டும்தான் இருக்கு. எனக்கு இது போதும் என்று சொல்லியவர் திரும்பி எல்லோரையும் ஒரு முறை பார்த்துவிட்டு, சரி விக்ரம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதுக்கு மேலே நீ டேக் ஓவர் பண்ணி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ என்று சொன்னார். தாத்தா, நீங்கள் என்ன தலைவராக்கிட்டீங்க. அது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம்தான். இங்கே ஒரு தலைவன்கிற முறையில் நான் சில முடிவுகளை எடுக்கட்டுமா? அதில் உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே என்று விக்ரம் கேட்டான். உடனே அவர் சிரித்து கொண்டே, நீ காட்டுற வழியில் நான் நடக்க தயாராகிட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன பண்ணாலும் அதில் எனக்கு சம்மதம் தான் என்று சொல்லிவிட்டு தன்னுடன் 2 பேரை உதவிக்கு அழைத்து கொண்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்பினார். அவர் சொன்னதும் விக்ரம் மீண்டும் தலைவரின் சேரில் சென்று உட்கார்ந்து எல்லோரையும் பார்த்து, நீங்கள் எல்லாருமே நான் சொல்லாமலேயே என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அதுக்கு நன்றி. இதுக்கு மேலே உங்களில் யாரும் எந்தவித கெட்ட விஷயத்துக்கும் துணை போக மாட்டீங்கன்னு நம்புகிறேன். அப்படி போனால் என்ன நடக்கும் நீங்களே நேரில் பார்த்துட்டதால இதுக்கு மேலேயும் நான் உங்களை வார்ன் பண்ண வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று சொன்னான். அதற்கு மொத்த கூட்டமும் சரியென ஆமோதிப்பதை போன்று தலையை ஆட்டியது. உண்மையிலேயே எல்லோரும் விக்ரமை பார்த்து ஆடிப்போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் விக்ரம் யாரும் எதிர்பார்க்காததைப் போல ஒரு விஷயத்தை அவர்களிடம் சொல்ல நினைத்து கொண்டிருக்க, அப்போது திடீரென சில ஆட்கள் அந்த இடத்திற்கு உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் எல்லோரும் முகமுடி அணிந்து கொண்டு வர அதை பார்த்த கிருஷ்ணா குடும்பத்தின் பாடிகார்ட்ஸ் எல்லோரும் அவர்களை தாக்க முன்னேறினார்கள். நாங்கள் யாரும் இங்கே பிரச்சனை பண்ண வரல. நான் கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவரை பார்க்க வந்திருக்கேன் என்று அந்த கூட்டத்தின் தலைவர் சொன்னான். அவனும் முகமுடி அணிந்திருந்ததால் விக்ரமால் அவனை சரியாக அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அதை கேட்டதும் விக்ரம் தன் ஆட்களை திரும்பி வர சொல்லிவிட்டு அவர்களை உள்ளே அனுமதித்தான். அந்த முகமுடி கூட்டம் நேரடியாக விக்ரமின் முன்னால் வந்து நின்று, கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவரை நான் பார்க்கணும் என்று சொல்ல, நான் தான், சொல்லுங்க என்ன விஷயம் என்று கேட்டான் விக்ரம். நீயா? என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? மிஸ்டர் கோவிந்த வர சொல்லு, அவர்கிட்ட முடிக்க வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு என்று அந்த தலைவன் சொல்ல, அப்படியா? கோவிந்த் தான் கிருஷ்ணா ஃபேமிலியோட லீடர்னு உனக்கு யார் சொன்னது என்று விக்ரம் கேட்டான். சோமேஸ்வரன் இறந்ததுக்கு அப்புறம் மொத்த குடும்பத்தையும் தன் கண்ட்ரோலில் எடுக்க போறதா மிஸ்டர் கோவிந்த் தான் சொன்னார். அதை நம்பி தான் நாங்கள் ஒரு முக்கியமான வேலையை அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் என்று அந்த தலைவன் சொல்ல, இதோ அங்கே தான் இருக்காரு, நீங்களே போய் விசாரிச்சுக்கோங்க என்று கோவிந்த் இறந்து கிடந்த இடத்தை காட்டினான். கோவிந்த், கரண் மற்றும் இன்னொருவன் என்று ஒரே இடத்தில் 3 பேர் செத்து கிடந்ததை பார்த்து முகமுடி கூட்டத்திற்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இது எப்படி நடந்துச்சு? அவர் கொன்னது யாரு என்று அந்த தலைவன் கோபமாக கேட்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போதையிலிருந்து இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவன். முதல்ல எதுக்காக வந்திருக்க அதை சொல்லு என்று கேட்டான் விக்ரம். பேசிக்கொண்டிருக்கும் போதே விக்ரமின் பாடிகார்ட்ஸ் அந்த முகமுடி கூட்டத்தை சூழ்ந்து கொண்டார்கள். தவறான நேரத்தில் வந்து சரியாக மாட்டிக்கொண்டதாக நினைத்த அந்த தலைவன், சார், எங்க மேல கை வச்சா அது இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆயிடும். பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க என்று பதட்டத்துடன் சொன்னான். உடனே விக்ரம் கோபமாக முறைத்தபடி, அதை தான் வந்ததிலிருந்து கேட்டுட்டு இருக்க, யாரா நீங்க என்று கேட்க, விக்ரமின் மிரட்டலில் பயந்த அந்த முகமுடி தலைவன், சார், என்னோட பேரு சக்ரு. நாங்க பீஸ்ட் டீமை சேர்ந்தவங்க. எங்களுக்கு உலகம் முழுக்கவும் இல்லீகல் பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கு. உலகத்தில் கிடைக்காத எல்லா வகையான ட்ரக்ஸும் எங்ககிட்ட இருக்கும். அதை உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் அவனை தடுத்தான். உண்மையில் பீஸ்ட் டீமை பற்றி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தான். உண்மையிலேயே இரக்கம், மனிதாபிமானம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வெறும் பணத்திற்காக மட்டும் அலைகின்ற ஒரு பெரிய ஜாம்பி நெட்வொர்க் தான் அந்த பீஸ்ட் டீம். கோவிந்த், கரண் இருவரும் அவர்களிடம்
கான்டாக்ட் வைத்திருந்தது உண்மையிலேயே விக்ரமுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உங்களை பத்தின பயோடாட்டாலாம் எனக்கு தேவையில்ல, சொல்ல வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்க என்று சொன்னான் விக்ரம். மிஸ்டர் கோவிந்த் எங்ககிட்ட இருந்து 100 கிலோ ட்ரக்ஸை உங்க இந்தியாவில் சேல் பண்ணி கொடுக்கறதா சொல்லி வாங்கியிருக்காரு. அதுக்காக அவருக்கு நாங்கள் 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம். இப்போ சரக்கு பணம் ரெண்டுமே அவர்கிட்ட மாட்டியிருக்கு, அது எங்களுக்கு வேணும் என்று சொன்னான் சக்ரு. அதை கேட்டு விக்ரமுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா கோவிந்த் இந்த வேலையை பார்த்துருப்பான். இந்த விஷயத்த அவன் உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருந்தா அவனை இவ்வளவு சுலபமா சாக விட்டுருக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவன் திரும்பி கிருஷ்ணா குடும்ப ஆட்களை பார்த்து, இந்த விஷயத்தை பத்தி உங்களை யாருக்கா தெரியுமா என்று கேட்டான். சில நொடிகளுக்கு பிறகு ஒரு பெரியவர் முன்னால் வந்து, விக்ரம் சார், எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனா அவங்களுக்குள்ள இப்படி ஒரு டீல் போயிட்டு இருக்க விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். அந்த ட்ரக்கோட 1 கிராம் விலையே 10,000 ரூபாய்க்கு மேல போகும்னு கேள்விப்பட்டேன். அதுவும் இல்லாம அவங்களோட இந்த இல்லீகல் பிசினஸ் எல்லாத்தையுமே சுந்தர் கிருஷ்ணாவோட பேர்ல தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த விஷயம் போலீஸ்க்கோ கஸ்டம்ஸ்க்கோ லீக் ஆச்சுன்னா அவர் தான் மாட்டுவாரு என்று சொன்னார். விக்ரமுக்கு அதை கேட்டதும் இன்னும் தூக்கி வாரி போட்டது. சக்ருவும் அவர் சொன்னதற்கு தலையை ஆட்டியபடி, எஸ், இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சா பிளாக் மார்க்கெட்ல இருக்க மொத்த டீமையும் நீங்க எதிர்க்கிற மாதிரி ஆயிடும். சிட்டியில தெருவில் 100 ரூபாய்க்கு போதைப்பொருள் யூஸ் பண்றவன்ல இருந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க. எப்போ எங்கிருந்து யார் அட்டாக் பண்ணுவான்னு உங்களால கணிக்கவே முடியாது. அதனால அவர் பண்றதா வாக்கு கொடுத்த வேலையை நீங்க முடிச்சு கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் அது மட்டும்தான் என்று சொன்னான். அதை கேட்டு விக்ரம் கொஞ்சம் தீவிரமாக யோசிக்க, சக்ரு சிரித்து கொண்டே, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீங்க மினிஸ்டர், சிஎம், பிஎம் வரைக்கும் போனாலும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இது ஒரு பெரிய நெட்வொர்க் சிலந்தி வலை மாதிரி, ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்கும். அப்படி நீங்க போலீஸ் கிட்ட போனா மிஸ்டர் சுந்தர் கிருஷ்ணா தான் மாட்டுவார். எல்லாரும் அவரை கை காட்டிட்டு ஈஸியாக தப்பிச்சிடுவாங்க என்று சொன்னான். இல்லை, அதை நான் நடக்க விட மாட்டேன். சொசைட்டியில் சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு, அதை நான் கெடுக்க விட மாட்டேன். கோவிந்த் பண்ண தப்பை நானே சரி பண்ணுறேன். இந்த பிரச்சனையிலிருந்து கிருஷ்ணா குடும்பத்தை வெளியே கொண்டு வர்றேன் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்ட விக்ரம் சக்ருவை பார்த்து, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இதை பற்றி நான் யோசிச்சு சொல்கிறேன் என்று சொன்னான். நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் எங்களுக்கு இன்னமும் 1 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சரக்கு எங்ககிட்ட ஒப்படைங்க, இல்லைனா அதை சேல் பண்ணி கொடுங்க. இல்லைனா 2வது நாள் உங்கள் சுந்தர் கிருஷ்ணா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற மொத்த டாக்குமெண்ட்ஸையும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிடுவோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மொத்தமாக கிளம்பி சென்றார்கள். அவர்கள் சென்றதும் விக்ரம் அந்த விஷயத்தை பற்றியே தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த ட்ரக்ஸை வெளியில் விற்று கொடுத்தா என்னால் நிறைய பேரோட ஃபியூச்சர் கெட்டு போயிடும். இதை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்தாலும் அவங்க வேற டீலர்ஸை வச்சு சேல் பண்ணிடுவாங்க. இதுக்கு என்னதான் வழி என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது தன் எதிரில் அஜய் நிற்பதை பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு இதற்கு முன்பு ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தது நினைவுக்கு வந்தது. உடனே விக்ரம் எல்லோரையும் பார்த்து, ஓகே, இந்த விஷயத்தை நான் டீல் பண்ணிக்கிறேன், நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி நான் முக்கியமான விஷயம் சொல்றதா இருந்தேன். அது என்னன்னா, கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவராக இனிமே நான் இருக்க போறதில்ல. எனக்கு பதிலாக அந்த இடத்துல இருந்து கவனிச்சுக்க போறது அஜய் தான். எஸ், இனிமே அஜய் கிருஷ்ணா தான் கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவர் என்று சொன்னான். அதை கேட்டு அஜய் உட்பட அங்கிருந்த எல்லோருக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. விக்ரம் சார், என்ன சொல்றீங்க? சுந்தர் தாத்தா சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கு நீங்க தான் சரி, என்ன அங்க வச்சு பார்க்கணும்னு நினைக்காதீங்க என்று அஜய் சொல்ல, இல்ல அஜய், நான் எதையுமே யோசிக்காம இதை பண்ணல. உனக்கு அந்த திறமை இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்திலேயே ரொம்ப நியூட்ரலா நடுநிலையோட நடந்துக்கிறது நீ மட்டும்தான். அதனால உனக்கு தான் தலைவர் ஆகிறதுக்கான முழு தகுதியும் இருக்கு என்று சொன்னான் விக்ரம். கிருஷ்ணா குடும்பம் பீஸ்ட் டீம் கூட சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் விக்ரம் எப்படி கிளியரா இந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறான் பாரு. இப்படிப்பட்ட ஒருத்தனை தான் தாத்தா தலைவராகிட்டு போயிருக்காரு என்று ஒருவன் அங்கிருந்தவர்களிடம் கிண்டலாக கிசுகிசுத்தான். அதை காதில் கேட்ட விக்ரம், பீஸ்ட் டீமோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். பிரச்சனையை பாதியில விட்டுட்டு போறவன் நான் கிடையாது என்று சொல்ல, அந்த இளைஞன் பயத்தில் ஆடி போய், என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன் என்று சொல்லி கூட்டத்திற்குள் மறைந்து நின்று கொண்டான். அவனுடைய கேள்வியால் எங்கே விக்ரமுக்கு மறுபடியும் கோபம் வந்துவிடுமோ என்று எல்லோரும் பயத்தில் நின்றிருந்தார்கள். விக்ரம் அவர்களை பார்த்து, அப்படியே பிரச்சனை வந்தாலும் அது நீங்க சமாளிக்க போறதில்ல, அஜய் தானே பாத்துக்க போறாரு, அதனால உங்களோட வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும் என்று சொன்னவன் திரும்பி அஜயை பார்த்து, அஜய், அடுத்து இந்த கிருஷ்ணா குடும்பத்துக்கு நீதான் தலைவன். இப்போவே என்கிட்ட இருந்து எல்லா அத்தாரிட்டியையும் எடுத்துக்கோ. இதுதான் என்னோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்று சொன்னான் விக்ரம். அங்கே இருந்த எல்லோரின் பார்வையும் அப்படியே அஜயின் பக்கமாக திரும்பியது. அவர்களின் கண்களில் இருந்த பொறாமை அப்படியே அப்பட்டமாக தெரிந்தது. கிருஷ்ணா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் அஜய் இதுவரைக்கும் எதற்குமே லாயக்கில்லாதவனாக இருந்தான். குடும்பத்தில் வேஸ்டாக இருக்கும் ஒரு நபராகத்தான் எல்லோரும் நினைத்தார்கள். அஜயின் பெற்றோர்கள் இறந்த பிறகு அவர்கள் அவனை தன் குடும்பத்தில் ஒருவனாக கூட சேர்த்து கொள்ள தயங்கினார்கள். அப்படிப்பட்டவனுக்கு இன்று கிருஷ்ணா குடும்பத்தின் தலைவர் பொறுப்பு கொடுத்தது அங்கே இருந்த எல்லோருக்கும் பொறாமையாக இருந்தது. அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது விக்ரம் தான். அவனுக்கு கொடுக்கின்ற முழு ஆதரவே இதற்கெல்லாம் காரணம் என்று எல்லோரும் நினைத்தார்கள். அஜய்க்கு அந்த வார்த்தையை கேட்டு கண்கள் கலங்கியது. பேச முடியாமல் நன்றி உணர்வோடு விக்ரமை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். உனக்கு பின்னாடி எப்போ நான் இருப்பேன். இந்த குடும்பத்தில் உனக்கு கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைக்கிற மாதிரி
அதே மாதிரி உனக்கு கிடைக்கிற அவமானமும் என்ன அவமானப்படுத்துற மாதிரி யாராவது உங்ககிட்ட ஏதாச்சும் முரண்டு பிடிச்சா சொல்லு, நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு கிருஷ்ணா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஆடிப்போய் நின்றிருந்தார்கள். அதற்கு மேல் விக்ரம் யாரையும் கண்டுகொள்ளாமல் அங்கே இருந்து தாஜ் ஹோட்டலுக்கு கிளம்பினான். இதற்கு நடுவே ஸ்டார் பில்டிங்கை புதுப்பிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பெரும் பொருட்செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த சர்வதேச பிளாக்ஷிப் நகை வர்த்தக மையம் இன்னும் சில நாட்களில் மார்க்கெட்டுக்கு வர இருக்கிறது. விக்ரம் கம்பெனி விவரங்களை கவனிப்பதில் மிகவும் பிஸியாக இருந்தான். மேலும் சுரபி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் சம்பந்தமான விஷயங்களையும் அவன் தனிப்பட்ட முறையில் கவனித்துக் கொண்டு வந்தான். இதற்கெல்லாம் மேலாக விக்ரம் தன் மனைவிக்கு கொடுத்த ஒரு விஷயம் அவளுடைய கனவை அடைய அது உதவும். ஒரு நாள் ஸ்டார் சிட்டியில் சுரபி ஆரம்பிக்க போகும் குரூப் பில்டிங்கில் 66வது மாடியில் இருக்கும் ஒரு ஜெனரல் ஆபீஸில் ஒரு பெரிய சேரில் உட்கார்ந்து ஒரு கப் பிளாக் டீயை விக்ரம் உறிஞ்சிக் கொண்டிருந்தான். அபினவ் மரியாதையுடன் அவன் முன்னால் வந்து நின்றான். கிருஷ்ணா குடும்பத்தில் இருந்து விக்ரம் திரும்பி வந்ததும் ரெட்டி குடும்பத்திற்கும் நிரஞ்சனுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பதாக அபினவிடமிருந்து ஏற்கனவே விக்ரமுக்கு ஒரு தகவல் வந்திருந்தது. இப்போது விக்ரமிடம் நேரில் வந்து நிலைமையை தெளிவாக விளக்கினான் அபினவ். நிரஞ்சன் நேஷனல் பீப்புள்ஸ் கோர்ட் மீட்டிங்ல கலந்துகிட்டதுக்கு அப்புறம் 1 மாசத்துக்கு அப்புறம் மும்பை போறான். இதுக்கு நடுவில் நிரஞ்சனை சுத்தியும் பாதுகாப்புக்கு இருக்கிற எல்லாருமே இன்னமும் கவனமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. நிரஞ்சனை பாதுகாக்கிறதுல அவங்க ரொம்பவே கவனமா இருக்காங்க. இப்போ நிரஞ்சன் கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கதா தெரியுது என்று சொன்னான் அபினவ். அதையெல்லாம் கேட்ட விக்ரம் டீயை குடித்துக் கொண்டே லேசாக சிரித்தான். நிரஞ்சன் ஒரு நிலைக்கு வந்ததற்கு பிறகு மிகவும் இயல்பாக மாறிவிட்டான். ரெட்டி குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாகிவிட்டான். விக்ரம் ரெட்டி குடும்பத்தின் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரிந்தும் இருக்கலாம். இருந்தும் அவன் மும்பைக்கு வர துணிந்தான். அவனை சுற்றியிருக்கும் பலத்த பாதுகாப்பின் நம்பிக்கையே அதற்கு காரணமாக இருந்தது. மும்பையில் மிக சிறந்த ஹோட்டலாக மார்வல்ஸ் இருந்தது. பொதுவாக பல சினிமா செலிபிரிட்டிஸ், பிசினஸ்மேன், வெளிநாட்டு விருந்தினர்கள் என்று பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தும் வகையில் அந்த ஹோட்டல் இருந்தது. அந்த ஹோட்டல் மும்பை நகரில் பெரும் செல்வாக்கை கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டலில் தான் நிரஞ்சன் தங்கப் போகிறான். ரெட்டி ஃபேமிலியிலிருந்து நிரஞ்சனுக்கு என்ன பிசினஸ் கிடைச்சது? அவங்களுக்குள்ள ஏதாச்சும் டீல் இருக்கான்னு கண்டுபிடிச்சிங்களா என்று விக்ரம் அபினவிடம் கேட்டான். அபினவ் சிறிது நேரம் யோசித்து விட்டு, ரெட்டி ஃபேமிலிக்கு பெங்களூர்ல ஒரு முக்கியமான பிசினஸ் போயிட்டு இருக்கதா நான் கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நிரஞ்சன் ரெட்டி குடும்பத்தோட விவகாரங்கள்ல தலையிட்டதுக்கு அப்புறம் தான் ரெட்டியோட ஃபேமிலி டெவலப் ஆயிட்டு வருது. நிரஞ்சன் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு நினைக்கிறேன் என்று சொன்னான் அபினவ். விக்ரம் கொஞ்சம் யோசித்து விட்டு, சரி, அவங்க கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கட்டும், எதுக்கும் நீங்க நிரஞ்சனையும் ரெட்டி ஃபேமிலியும் கவனிச்சுக்கோங்க என்று சொன்னான். உடனே சரியென தலையை ஆட்டிவிட்டு லேசாக சிரித்தான் அபினவ். சரி, நிரஞ்சன் கிட்ட இருந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சா எந்த நேரத்திலையும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று சொல்லி அவனுடைய சேரில் இருந்து எழுந்து நடந்தான் விக்ரம். அபினவும் மரியாதையுடன் சரியென தலையை அசைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.